இங்கே வந்திருக்க அத்தனை என்னுடைய சகோதரர்கள் சிஸ்டர்கள் அனைவரும் வருக வருக. இந்த திருநெல்வேலி மண்ணில் முதல்ல இந்த மாதிரி ஒரு மீட்டிங்கில் முதல் மேடையில் பேசுகிறேன். இது வரைக்கும் சைலண்டாக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். இந்த மாதிரி மேடையெல்லாம் இதான் முதல் மேடையாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த விழாவில் இந்த இடத்துல பேசணும்னு சொல்லி கடைசி ஆசையாக இருந்ததுனால கண்டிப்பாக பேசுகிறேன். இஸ்லாம் அப்படின்னு சொல்றது எல்லாத்தையும் ஒரு பெருமையாலாம் கிடையாது. இன்னைக்கு கொடி கட்டி திருநெல்வேலியில பறக்கிற அப்படின்னா மெயின் காரணம் ஒரு பாய் மாமா, முஸ்லீம் மாமா தான் என்னுடைய லட்சியம், என்னுடைய வாழ்க்கை. அது உண்மை. இது பெருமைக்காகவும் உண்மையாகவும் சொல்லல. இன்டர்நேஷனல்ல இருந்து துபாய் வரைக்கும் இருக்கு. அப்புறம் மாமா டீ சாப்பிடணும்னா ஒரு செகண்ட்ல 1 லட்ச ரூபாய் போடுறோம். அந்த மாமாவை பெரிய ஒரு ஆலமரமா ஒரு பெரிய கிணத்துல இருந்து காப்பாத்துனதுக்காண்டி வாழ்க்கை நட்சத்திரமாக என்ன மறக்காம அந்த துபாயில இருந்து அந்த மாமா வந்து ஒரு வலதுகை இடதுகை நம்பிக்கையா இருக்காப்புல. அதுதான் அந்த இடத்துல ஒரு திருநெல்வேலியில கொடி கட்டி பறந்துட்டு இருக்கேன். அதே மாதிரி எண்ணற்ற அந்த மாமா எனக்கு ஒரு ஆலமரமா செய்யறதுனால, இஸ்லாம் மாமா எனக்கு செய்யறதுனால எல்லாத்துக்குமே எந்த ஒரு பாரபட்சம் இல்லாம, இரவு பகல் இல்லாம எல்லாத்துக்குமே என்னுடைய தேவைகள் உதவிகள் நான் எப்படி கஷ்டப்பட்டேன் அப்படின்றது இனிமே வரலாறுல யாருமே அப்படி ஒரு கஷ்டப்படக்கூடாது. எல்லாரும் வாழ்க்கையில ஒரு நட்சத்திரமாக வாழணும். ஒரு இஸ்லாம் என்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளாகவும் ஒரு தேசமாகவும் ஒரு நேசிக்கக்கூடிய ஒரு இந்த இடத்துல இந்த மேடையில இந்த அழகு பார்த்து பேசக்கூடிய இடத்துல இருக்கு அப்படின்னா மெயின் காரணம் இஸ்லாம். உங்களெல்லாம் பார்த்ததுனால நான் பேசவே இல்லை. உயிர்ல நெஞ்சில பச்சை குத்தி வச்சிருக்கேன். என்னுடைய முதல்ல ஒரு வாட்ஸ்அப் கால்ல துபாயில இருக்காப்ல என்னுடைய மாமா, தாய் மாமா. அவருக்கு செஞ்ச உதவிய வாழ்நாள்ல மறக்க மாட்டாரு. இன்னைக்கு உலகத்துல உயிர் மூச்சா இருக்காருன்னா அதுக்கு நான் தான் காரணம். இன்னைக்கு நான் கொடி கட்டி பறக்கிறேன்னா அவர் தான் காரணம். இது நிறைய பேசலாம், என்ன பேசுன்னு தெரியல. இங்க வந்து இருக்க பெரிய அண்ணன் மாதிரிலாம் நிறைய இருக்காங்க. அவங்க எல்லாம் வச்சுட்டு நம்ம நிறைய பேச முடியாது. நிறைய அண்ணன் பெரிய அண்ணங்கள்லாம் என்னுடைய அண்ணன் மாதிரி தான் எல்லாரும். நான் சைலண்டா வந்துட்டு சைலண்டா தான் போவேன். இந்த பாய் மாமா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறதுல அவங்கள்ட்ட பேசணும்னு எனக்கு ஒரு ஆசை. எப்படிடா இவன் இப்படிலாம் செய்யறான், இவன் பின்னாடி என்ன, இவங்க தாத்தா என்ன, இவங்க குடும்பம் என்ன அப்படிலாம் நினைக்காங்க. பின்னாடி ஒரு வலதுகை இடதுகை நம்பிக்கை அப்படின்ற ஒரு இஸ்லாமியோட மாமா துபாயில இருக்காப்புல. எனக்கு மாப்பிள்ள நான் இன்னைக்கு உயிர் மூச்சா வாழ்ந்துகிட்டு இருக்கேன் துபாயிலன்னா அதுக்கு காரணம் நீ மாப்பிள்ள. அதே மாதிரி நீ அங்க கொடி கட்டி பறக்கணும். அதுக்கு எத்தனை கோடி ஆனாலும் உனக்கு சட்டசபை வரைக்கும் நான் உனக்கு உறுதுணையா இருப்பேன் மாப்பிள்ளன்ற ஒரு வார்த்தையில நான் இங்க ஆலமரமா வாழ்ந்துட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு தெரியாது இவன் என்னடா பண்றான், ஒரு படி அள்ளி அள்ளி வீசிக்கிட்டு இருக்கானா, இவன் பின்னாடி போனா கண்டுபிடிச்சிடலாமா, முன்னாடி போனா கண்டுபிடிச்சிடலாமா, நான் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது. என்னுடைய பெற்ற தாய்க்கே கண்டுபிடிக்க முடியல நம்ம மகன் எங்கடா சம்பாதிச்சா எங்கடா போனான்னு. அதுல நிறைய விஷயங்கள் மெட்ராஸ்ல மிகப்பெரிய ஒரு நல்ல நம்பிக்கையா பெரிய இடத்துல இருக்கேன். கண்டிப்பா எண்ணற்ற நிறைய சொல்லலாம். பார்க்கறதுக்கு தான் பேரு 700 நிறைய இன்டர்நேஷனல் லெவல்ல பழக்க வச்சிருக்கேன். அன்பா கொண்டு போவேன், பாசமா இருப்பேன். எந்த ஒரு அதிகாரமும் எந்த ஒரு அராஜகமோ ரவுடியா கிவிடியா அவ கீழ எவனுமே கிடையாது. நான் ஒரு குடும்பத்தில் உள்ளவன், சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ளவன். நான் படிச்சது பிறந்தது திருநெல்வேலி, படிச்சது எல்லாமே பஸ் மண்ணில் படிச்சதுனால அவருடைய சித்தர் என்கிட்ட இருக்கும். நிறைய பேர் சொல்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அவர் போய் கேஸ் போட்டாங்க, இவர் போய் கேஸ் கேட்பாங்க, போலீஸ் அப்படி படிச்சு இப்படி படிச்சு என்னென்னமோ சொல்றாங்க. போலீஸ் கை கட்ட அழுத்து விட்டுங்க. அவங்க வேலையை பார்க்க விட்டுருங்க. அவங்க வேலையை பார்க்க விட்டா போலீஸ் தான் வேலையை பார்த்துருவாங்க. 1 hour போலீஸ் இல்லைன்னா இந்த நாடே வெளியே வர முடியாது. பெருமைக்காக பேசல. இங்க கோரிக்கீரி எதுவும் கடல் கிடங்கு மண்ணு கிண்ணு எதுவும் கடத்தலைங்க. போலீஸுக்கு சாதகமாலாம் பேச மாட்டேன். போலீஸை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பொய்க்கத் போடுறாங்க, அப்படி போடுறாங்க, இப்படி போடுறாங்க. அவங்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காங்க. அதனால அது வேற ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க அழைத்து விட்டா கிளீன் தமிழ்நாடா இருக்கும். காவல்துறை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடாது. அடுத்த ஒரு சட்டமன்றத்தை சந்திக்கும் போது முதல் கோரிக்கை அதுதான் இருக்கும். அவங்கள ஒவ்வொரு குறை சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவங்க என்ன பண்ண முடியும்? எனக்கு மேல ஒருத்தங்க ஏங்குறாங்கன்னா அவங்க சொல்றதை நான் கேட்க முடியும். அதே மாதிரி அவங்களுடைய கட்டுப்பாடை அவுத்து விட்டா கிளீனா இருக்கும். அதுதான் என்னுடைய வேண்டுகோளா இருக்கும். கண்டிப்பா அடுத்த சட்டசபையில கண்டிப்பா முதல் கோரிக்கை அதை வைப்பேன். எல்லாத்துக்கும் ஒரு காவல்துறை ஒரு நண்பர்கள் தான். நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு எனக்கு நிறைய நல்ல ஒரு நட்புலாம் இருக்கு. நிறைய இடத்துல போன்ல தம்பி குமார் பேசுறேன்னு சொன்னா நிறைய பேர் நல்லது செஞ்சிருக்காங்க. தப்பு செஞ்சவனை கூட திருத்தி விட்டுருக்காங்க. நிறைய பேர் நம்ம அண்ணன் மாதிரிலாம் நிறைய பேசுனாங்க. நிறைய இருக்காங்க. எல்லாரும் இந்த இடத்துல வந்திருக்க என்ன சுத்தி இருக்க இளைஞர்கள் இருக்க வரைக்கும் என் பின்னாடி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி என்னுடைய நண்பர்கள் தம்பிமார்கள் அண்ணன்மார்கள்லாம் இருக்கிறாங்க. கண்டிப்பா சட்டசபையில அவங்களே என்னை உள்ள விட்டுறாங்க. கண்டிப்பா இஸ்லாம்லாம் மாமா அத்தெல்லாம் இருக்காங்க. கண்டிப்பா நான் சட்டசபைக்குள்ள வருவேன். அது என்ன சொல்றது தெரியல. இன்னொரு மேடு இதே மாதிரி அண்ணன்
அண்ணன் பேரை கூட சொல்ல முடியல இருக்கிற பாசத்துல. அண்ணன் மேல அவ்வளவு ஒரு மரியாதை, எல்லாரும் மேலேயும் ஒரு மரியாதை வச்சிருக்கேன். கண்டிப்பா நிறைய பேச வேண்டியிருக்கு, இன்னும் வயசு வர வேண்டியிருக்கு. அது வரைக்கும் பிரஸ் நண்பர்கள், அண்ணன் தம்பி எல்லாருக்குமே தெரியும். தம்பி எந்த இடத்துலயுமே பேட்டி கொடுக்க மாட்டாப்லயே, சும்மா பாக்குற இடத்துலாம் வந்துட்டு போயிட்டு இருக்கா. அப்படியே சைலண்டா இருப்பேன். கண்டிப்பா ஃபியூச்சர் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு ஃபியூச்சர் இருக்கு. அந்த இடத்துக்கு நான் வருவேன். நான் இந்த இடத்துக்கு எப்படி வந்தேனோ அந்த இடத்துக்கு வருவேன்ற நம்பிக்கை, நட்சத்திரம் உங்களோட முகத்தை பார்த்தாலே தெரியுது. கண்டிப்பா ஒரு சட்டசபைக்குள்ள நான் வந்துடுவேன்றது உங்க பேச வச்சுதான் கண்டுபிடிச்சு சொல்றேன். நன்றி நன்றி. ஜெய்ஹிந்த் ஜெய்ஹிந்த்.